தமிழில் தவறுகளை தவிர்ப்போம் அப்படின்ற புக்ல தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் பேசிக்கான இலக்கணம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். இன்றியமையா இலக்கண குறிப்புகள். அதாவது மொத்த எழுத்துக்கள் தமிழ்ல இருக்கிற மொத்த எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 247. உயிரெழுத்து அதுல 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்து இருக்கு. உயிரெழுத்து வகைகள் என்னன்னு பார்த்தோம்னா குறில், நெடில், சுட்டெழுத்து. குறில் ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடில் ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ. அது ரெண்டும் வரணும். சாரி. ஐயும் அவ்வும் வரணும். அடுத்து சுட்டெழுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஆ, இ, ஓ, உ. அடுத்து அது என்னன்னா அது, இது இதெல்லாமே அகச்சுட்டு சொல்லுவோம். அம்மனிதன், இவ்விது அத புறச்சுட்டுன்னு சொல்லுவோம். வினா எழுத்து என்னன்னா ஏ, ஏ, ஆ, ஓ, யா. அதாவது எப்படி கேட்பாங்கன்னா எவர், ஏது, அவளா, கண்ணனோ, யார் அப்படின்னு சொல்லி வினா எழுத்து. சோ உயிரெழுத்து வகைகள் என்னன்னு பார்த்தோம்னா குரில், நெடில், சுட்டெழுத்து, வினா எழுத்து. குரில்னா ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ. இது வரும். சுட்டெழுத்து ஆ, இ, உ. அடுத்து வினா எழுத்து ஏ, ஏ, ஆ, ஓ, யா. இதெல்லாம் வரும். அடுத்து மெய் எழுத்துக்கள் மொத்தம் வல்லினம், வல்லினம், இடையினம், நடுவுல மெல்லினம். சாரி, வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா கசட தபர, மெல்லினம் ஞஞன நமன, இடையினம் எரல வளல. வல்லின எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அததான் ஹார்டு கான்சனன்ட் சொல்றோம். அதாவது ஷட்ஸ். அடுத்து சாஃப்ட் கான்சனன்ட்ஸ்னா மெல்லினம் ஞஞன நமன. அத நேசல்ஸ் அப்படி சொல்றோம். இடையினம், இடையினம் மீடியல் கான்சனன்ட்ஸ் லிக்விட்ஸ் எரல வளல. இந்த 3 தான். அடுத்து மாத்திரை. மாத்திரை அப்படின்றது என்னது? கண் இமை பொழுது அப்படின்னு நமக்கு தெரியும். அல்லது என்னது? கை நொடி பொழுது. குறில் ஒரு மாத்திரை, நெடில் ஒரு 2 மாத்திரை, மெய் அரை மாத்திரை, குற்றியலிகரம், குற்றியலிகரம், ஆயுதம் இதெல்லாமே அரை மாத்திரை தான். இந்த மாத்திரை ஓசை அளவை மிஞ்சுவதும் குறைவதும் சரியன்று. இந்த மாத்திரை ஓசை அளவை மிஞ்சுவதும் குறைவதும் சரியன்று. குற்றியலுகரம். குற்றியலுகரம்னா நம்ம ஊன்னு வரணும். குற்றியலுகரம் என்பதற்கு குறுகிய ஓசையுடைய உகரம் அப்படின்னு பொருள். அதாவது உகர குறிலுக்கு ஒரு மாத்திரை. ஆனால் குசுடுதுகுரு என்ற 6 எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு சொல் இறுதியில தனிக்குறிலை சாராமல் வந்தால் அதன் ஓசை குறுகி அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அதாவது நாகு அப்படிங்கும் போது அது ஆஹ் என்னது? தனிக்குறில் கிடையாது. நெடிலா தானே இருக்கு. நான்றது ஒரு நெடில் எழுத்து. அதோட குற்றியலுகிற எழுத்து வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஓசை குறுகி அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். ஏதோ அந்த குற்றியலுகரம் அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அதே மாதிரி மச்சு, நண்டு, பத்து, தப்பு, பற்று. குற்றியலிகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றோட குற்றியலிகரம். அதாவது வல்லெழுத்து இந்த பட்டு அப்படின்ற இடத்துல ஆஹ் பட்டு என்ற இடத்துல இந்த இட்டு வந்திருக்கு. மென்தொடர் அம்பு, அம்பு ஆஹ் ஈற்றயல், அதாவது ஈற்றயல்னா இந்தது இம் வந்திருக்கு. மெல்லின எழுத்து வந்திருக்கு. இடைத்தொடர் மார்பு அப்படின்ற இடத்துல இரு. ஈற்றயல் இடை எழுத்து இரு. நெடில் தொடர்னா ஈற்றெழுத்துக்கு அயல் எழுத்து. ஈற்றெழுத்துக்கு அயல் எழுத்து நெடில் கோ வந்திருக்கு. ஈற்றெழுத்துக்கு அயல் எழுத்து தனி நெடிலாக இருத்தல் வேண்டும். உயிர் தொடர் வரகு. இந்த ராவ பிரிச்சோம்னா ஈர்க்கூட்டல் ஆ. இந்த மாதிரி ஈற்றயல் எழுத்து ஆ அப்படின்ற உயிர் எழுத்து வந்திருக்கு. ஆயுத தொடர் ஈற்றயல் ஆயுத எழுத்து வந்திருக்கு. ஈற்றயல்ல ஆயுத எழுத்து வந்திருக்கு. அடுத்து முற்றியல் உகரம். இந்த மாதிரி பசு, படு, செலவு, அப்புறம் கொடு. இந்த கோவ பார்த்தோன்னே நம்ம என்ன போட்டக்கூடாது? நெடில் எழுத்துன்னு போட்டு நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம் போட்டக்கூடாது. இது முற்றியலுகர சொல். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இறுதியில் உள்ள உகரத்துக்கு முழு ஓசை இருக்கு. அதாவது ஒரு மாத்திரை. எனவே இது ஒவ்வொன்றுமே முற்றியலுகரம்.
படு, பாடு அப்படின்ற சொற்கள்ல படு அப்படின்ற இருக்கிற டூக்கு குற்றியலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை ஒலி முழுவதுமாக இருப்பதையும், பாடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த மாத்திரை டூவோட மாத்திரை ஒலி குறுகி ஒலிப்பதையும் காணலாம். அததான் சொல்றாங்க. அடுத்து சொல்லியல் எட்டிமாலஜி, அதாவது சொல் வகைகள். பெயர் சொல்னா நவுனு, பொருளோட பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். அதாவது கந்தன், மாடு, மரம். வினைச்சொல்ன்றது வேர்பு, பொருளின் வினையை உணர்த்துவது வினைச்சொல். நின்றான், வருகிறது, காண்பேன், இதெல்லாம் வினைச்சொல். அடுத்து இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஆ, இ, உ, ஏ, ஏ, யா, ஆ, ஓ, தான், மற்று. அதெல்லாமே என்னது இடைச்சொற்கள். நீ, நான் தான் அப்படின்ற இடத்துல தான் ஒரு இடைச்சொல். நீயே, இ பிளஸ் ஏ. அப்ப ஏ ஒரு இடைச்சொற்கள். நல்லதோ, ஓன்னு முடிஞ்சிருக்கு. ஓ ஒரு இடைச்சொல். தீயதோ, ஓ ஒரு இடைச்சொல். அதுக்கடுத்து இதுல ஏ, ஓ இவை இடைச்சொற்கள். அடுத்து உரிச்சொல்னா என்னன்னு பார்த்தோம். நனி, சால, தப, கடி, உரு, இதெல்லாம் உரிச்சொல். அடுத்து சொல்லின் பாகுபாடு கொடுத்திருக்காங்க. இயற்சொல் இயல்பாய் உள்ளது. திரிசொல் கடினமான சொல். அது என்னன்னு பார்த்தோம்னா கிள்ளை, படர்ந்தான் முதலியன. கிளி அப்படின்னு சொன்னோம்னா கிள்ளை அப்படின்னும், சொன்னார் என்பது படர்ந்தான் என்றும் இவ்வாறு வழக்கத்தில் இல்லாத கடினமான சொற்களால் கூறுறதுதான் திரிசொற்கள். அதாவது என்னது, கிள்ளைனா நமக்கு நார்மலா சொல்லும் போது நமக்கு தெரியல. ஆனா அது கிளி அப்படின்ற சொல்லதான் கிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி படர்ந்தான்னாலும் நமக்கு அவ்வளவா மீனிங் தெரியாது. படர்ந்தான் அப்படின்னா சொன்னார் அப்படின்னு மீனிங்கா. சோ இந்த மாதிரி கடினமான கிள்ளை, படர்ந்தான் அப்படின்ற கடினமான சொற்களை, இந்த மாதிரி நம்ம வழக்கத்திலேயே இல்லாத கடினமான சொற்களை சொல்றதுதான் திரி சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வட சொல். தமிழில் வழங்கி வரும் சமஸ்கிருத சொற்கள். அதாவது எக்ஸாம்பிளுக்கு கமலம், செயம், இது ரெண்டுமே வட சொல். திசை சொல்னா தமிழில் வழங்கி வரும் அரபு, ஆங்கிலம், இந்தி முதலிய பிற மொழி சொற்கள். அடுத்து வினை வகைகளுக்கு எடுத்துக்காட்டு. வினை வகைகள்னா தன்வினை, பிறவினை. தன்வினைனா தாமே செய்யறது. பிறவினைனா பிறரை கொண்டு செய்வது. அவர் செய்தார்ன்றது அவரு தாமே செஞ்சுக்கிறாரு. அவர் செய்வித்தார்னா பிறரை கொண்டு செய்விக்கிறார். அடுத்து செய்வினை. செய்வினைன்றது ஆக்டிவ் வேர்பு. முருகன் மலையை கடந்தான். வாக்கியங்கள் செய்வினையில் அமைந்திருப்பதுதான் தமிழ் மொழிக்கு உரிய சொந்தமான நல்ல நடை. ஓகேவா? முருகன் மலையை கடந்தார். அடுத்து செயற்பாட்டு வினைனா மலை முருகனால் கடக்கப்பட்டது. ஆங்கிலம் போன்ற பிற மொழிகள்ல மிகுதியாக காணப்படும். இந்த செயற்பாட்டு வினை ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல மிகுதியா காணப்படும். அடுத்து எண், காலம், இடம், திணை, பால் வகைகள். எண்ணுன்றது நம்பர், ஒருமை பன்மை. கல்லுனா ஒருமை, மனிதன்னாலும் ஒருமை. பன்மைனா கற்கள், மனிதர்கள். அப்படின்னா பன்மையை குறிக்கிறது. பல கற்கள் உள்ளன, பல மனிதர்கள் உள்ளனர் அப்படின்றது பன்மையை குறிக்கிறது. காலம், 3 காலம் இருக்கு நமக்கு தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம்னா வந்தான், நிகழ்காலம் வருகின்றால், எதிர்காலம் வருவான். இடம் என்னன்னு பார்த்தோம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான், நாம், நாங்கள், யான், யாம், இதெல்லாம் தன்மை. முன்னிலை நீ, நீர், நீவிர், நீயிர், நீங்கள். படர்க்கை அவன், அவள், அவர், அது, அவை. திணை உயர்திணை, அஃறிணை. மக்கள், தேவர், நரகர், இவங்க எல்லாமே உயர்திணை. அப்படி அஃறிணைன்றது இவங்க மேல சொன்னவங்களை தவிர மத்தவங்க எல்லாத்தையுமே அஃறிணைன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு என்னது, மாடு, நாற்காலி, இது எல்லாமே. அடுத்து பால் 2 வகைப்படும். ஒண்ணு உயர்திணை, உயர்திணை, அஃறிணை. உயர்திணை 3 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆணை குறிக்கும் உயர்திணை பெயர்கள் அவன், கண்ணன், இத ஆண்பால் சொல்றோம். பெண்ணை குறிக்கும் உயர்திணை பெயர்கள் பெண்பால், அவள், பொன்னி. பலர்பால்னா பலரை குறிக்கும் உயர்திணை பெயர்கள் அவர்கள், மக்கள், மனிதர்கள், ஆண்கள், பெண்கள். அஃறிணை ஒன்றன்பால், ஒன்றை குறிக்கும் அஃறிணை பெயர்கள் தான் ஒன்றன்பால் சொல்லுவோம். எடுத்துக்காட்டு அது, மாடு, மரம். பலவின் பால்ன்றது பலவற்றை குறிக்கும் அஃறிணை பெயர்கள். அவை, மாடுகள், மரங்கள்.
அடுத்து வாக்கியம் சொல்லியிருக்கு. வாக்கியம் அமைப்பு முக்கியமானது. முழுமையான வாக்கியத்துல எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் இதெல்லாம் இருக்கணும். ஒரு சென்டென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன இருக்கணும் சொல்றாங்க? எழுவாய் இருக்கணும், பயனிலை இருக்கணும், ஆஹ் செய்யப்படு பொருள் இருக்கணும். எழுவாயும் இதுல இன்றியமையாது எதுன்னு பார்த்தோம்னா எழுவாயும் பயனிலையும் தான். இவை இல்லைன்னா வாக்கியம் முழுமையாகாது. செய்யப்படு பொருள் எல்லா வாக்கியங்களையும் இருக்காது. கண்ணன் பாடம் படித்தான். கண்ணன்றது எழுவாய், படித்தான்றது பயனிலை, பாடம் அப்படின்றது செய்யப்படு பொருள். பயனிலையை வைத்து நம்ம பயனிலையை வைத்து யார் அல்லது எது அப்படின்ற வினா எழுப்பினால் கிடைக்கும் விடையே எழுவாய். என்ன சொல்றாங்க? பாடம் படித்தவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல வந்து படித்தவன். சோ இதுதான் பயனிலை. பயனிலையை வச்சு நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம்? யாரு அல்லது எது அப்படின்ற கொஸ்டின் கேட்டோம்னா அதுதான் எழுவாய்ன்னு சொல்றாங்க. இல்லாட்டி இப்படி கூட கேட்கலாம். யார் பாடம் படித்தான். சோ பயனிலையை வைத்து. அடுத்து எழுவாயை வைத்து என்ன செய்தான், செய்தார், செய்தது அப்படின்ற வினாக்களை முறைப்படி எழுப்பினால் வரும் விடையே பயனிலை. கண்ணன் என்ன செய்தான். இப்ப வந்து இவர் வந்து கண்ணன் என்ன படித்தான். என்ன படித்தான். இந்த மாதிரி எழுவாயை வைத்து நம்ம கொஸ்டின் கேக்குறது. அததான் வந்து பயனிலை சொல்றோம். அடுத்து வினையை வைத்து எதை, யாரை அப்படின்ற வினாக்களை எழுப்பினால் வரும் விடைதான் செய்யப்படு பொருள். கந்தன் ஊருக்கு சென்றான். கந்தன்றது எழுவாய், சென்றான்றது பயனிலை, செய்யப்படு பொருள் இதில் இல்லை. தமிழ் வாக்கிய அமைப்புகள்ல இருக்கிற சிறப்புகளில் குறிப்பிடத்தக்க ஒன்று பயனிலையிலிருந்தே திணை, பால், எண், இடம் இதெல்லாத்தையுமே தெரிந்து கொள்வது. எடுத்துக்காட்டு படித்தான். படித்தான் இந்த இடத்துல வந்து நம்ம படித்தான் ஆணன் வந்திருக்கா, அப்ப வந்து ஆண் பால். சோ அதுக்கடுத்து இது வந்து ஒருமைன்னு நமக்கு தெரியும். படித்தான்னு சொல்லிட்டு நம்ம படக்கை கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்ணன்றவன் யாரோ ஒருத்தன், அதனால படக்கை ஆகியன தெளிவாய் தெரிகின்றன. இன்னொரு சிறப்பு வந்து தோன்றா எழுவாய், அதாவது எழுவாய் தொக்கி நிற்பது. இப்ப வா படித்தான், இந்த இடத்துல வா அப்படின்றதுல நீ என்னும் எழுவாயும், படித்தான் அப்படின்றதுல அவன் என்னும் எழுவாயும் மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வெளிப்படாமல் மறைந்து நின்றமையினால இது தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்றோம். வேறொரு சிறப்பு பெயர் பயனிலை. அவள் பொன்னி, இதுல பயனிலை இருப்பதா தோன்றல, அதாவது பொன்னி இருக்கிறாள் என்று பொருள் மறைந்திருக்கிறது. இவ்வாறு உள்ளது பெயர் பயனிலை. அதாவது அவள் பொன்னி அப்படின்ற இடத்துல வந்து நமக்கு வந்து இது வந்து எழுவாயும் தெரியும். இன்னொன்னு பெயரை சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இந்த இடத்துல பயனிலை இருந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன மீனிங்ல இருக்குன்னா அங்க பொன்னி இருக்கிறாள் அப்படின்ற மீனிங்ல வந்திருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இத வந்து நம்ம என்ன சொல்றோம்? பெயர் பயனிலை. இந்த மாதிரி பிறவற்றையும் உரிய இடங்களிலும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வேற்றுமை. வேற்றுமை அப்படின்றது ஃபர்ஸ்ட் பொது. இயல்பாய் உள்ள பெயர் சொல்லோட ஓர் எழுத்தோ உள்ள ஒரு சிறு சொல்லோ சேர்ந்தால் முதலில் காட்டிய பொருள் பின்னர் வேறுபடும். அதுதான் வேற்றுமை. அதாவது இயல்பா ஒரு சொல்லு இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அதுல ஒரு எழுத்தோ இல்ல ஒரு சிறு சொல்லோ சேர்த்தோம்னா முதல்ல என்ன பொருள் வந்துச்சோ அது வேறுபடும். இததான் நம்ம வேற்றுமை சொல்றோம். தன்னை ஏற்ற பெயரின் பொருளை வேறுபடுத்துவதுதான் வேற்றுமை. பொருளை வேறுபடுத்துவதற்கு காரணமா இருக்கும் அந்த ஓர் எழுத்தோ சிறு சொல்லோதான் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா முருகன் வென்றான், முருகனை வென்றான் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? முருகன் வென்றான் அப்படின்னா அப்ப வந்து இந்த இடத்துல வின் பண்ணது யாருன்னா முருகன், வென்றவன் முருகன். செகண்ட் இதுல
முருகனை ஐ அப்படின்ற ஒண்ணு ஆட் பண்ணனால முருகன் இந்த இடத்துல வந்து என்ன செகண்ட் சென்டென்ஸ்ல என்ன மீனிங் வந்துருச்சுன்னா முருகன் தோத்தான் அப்படின்ற ஒரு பொருள் வந்துருச்சு. இந்த வேறுபாட்டுக்கு காரணமா இருப்பது ஐ. இந்த இது ஐக்கு வேற்றுமை உருபு ஐ அப்படின்றது வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்றாங்க. அததான் சொல்றாங்க. ஒரு நார்மலா இருக்கிறத பெயர் சொல்லோடு ஒரு எழுத்தோ இல்ல ஒரு சிறு சொல்லோ சேர்ந்துச்சுன்னா அதில் முன்னாடி இருக்கிற மீனிங்கும் இப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மீனிங் வரும்ல ரெண்டுமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வேற்றுமை. அடுத்து வந்து வேற்றுமையோட வகைகள். வேற்றுமை வந்து 8 வகைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை இதை தவிர்த்து எஞ்சிய 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு. ஃபர்ஸ்ட் முதல் வேற்றுமை பெயர்களே முதல் வேற்றுமை. ஓகேவா? பெயர்களே முதல் வேற்றுமை. அது எழுவாய் பொருளில் வரும். இப்ப பொன்னன் வந்தான்னா பொன்னன்றது முதல் வேற்றுமை. இதை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். சோ நமக்கு தெரியும் முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமைன்ற இன்னொரு பேர் இருக்கு. பொன்னா என்று கூப்பிடும் பொருளில் வந்தால் அது 8ஆம் வேற்றுமை. அத பேர் தான் வெளி வேற்றுமை. ஓகேவா? அடுத்து 2ஆம் வேற்றுமை வந்து உருபு வந்து ஐ. கண்ணனை. 3ஆம் வேற்றுமை உறுப்புகள் 5 இருக்கு. ஆல், ஆண், ஒடு, ஓடு, உடன். அடுத்தது வில்லால் வென்றான், வில்லான் வென்றான், வில்லோடு வென்றான், வில்லோடு வென்றான், வில்லோடு சென்றான், வில்லோடு சென்றான், தந்தையுடன் வந்தான். இதெல்லாமே வந்து 3ஆம் வேற்றுமை உறுப்புகள். 4ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்து கு. வேற என்னெல்லாம் வரும்னா ஆக, நிமித்தம், பொருட்டு இதெல்லாம் சேர்ந்து வரும். அவனுக்கு, அவனுக்காக, அவன் நிமித்தம், அவள் பொருட்டு இந்த மாதிரி. 5ஆம் வேற்றுமை உறுப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா இல், இன், நின்று, இருந்து. மதுரையின் வடக்கு சென்னை இன்ற வருதா. கண்ணனின் கண்ணனின் கந்தன் நல்லவன் அப்படின்ற. அடுத்து வீட்டினின் இன்று, வீட்டில் இருந்து. இதெல்லாம் 5ஆம் வேற்றுமை உறுப்புகள். 6ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? அது, ஆது, அ, உடைய. கண்ணனது வீடு. தனாது பொருள். தனாது அப்படின்றது வந்து தன்னுடைய அப்படின்ற மீனிங். என் கைகள் இங்க வந்து பன்மையை குறிக்கும். கண்ணனுடைய குழல், உடைய. இதெல்லாம் 6ஆம் வேற்றுமை உறுப்புகள். அடுத்து 7ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்து கண், இல், உள், இடம், முன், பின், மேல், கீழ், பால், இடை. இதெல்லாமே வந்து 7ஆம் வேற்றுமை உருவு. இது இடப்பொருளை காட்டும். முதற்கண், நூலில், நூலுள். கண்ணனிடம், கண்ணன் முன், கண்ணன் பின், கண்ணன் மேல், திருவடி கீழ், கண்ணன் பால், மண்ணிடை. 8ஆம் வேற்றுமை உருவு கிடையாது. அழைக்கும் அல்லது விழிக்கும் முறையில் உள்ள பெயர்களே வேற்றுமையின் பார்ப்படும். கண்ணா, பொன்னா முதலியன. அடுத்து இப்போ நம்ம வினைமுற்று. தொழில், கருத்து, பொருள். இது முற்று பெற்றிருப்பது. மொழிக்கு முக்கியமான உறுப்பு. குறைந்து நில்லாமல் பொருள் முடிந்து நிற்கும். பெயரை மட்டுமே ஏற்கும், வேற்றுமையை ஏற்காது. தொழில், கருத்து, பொருள் இதெல்லாம் முற்று பெற்றிருக்கும். மொழிக்கு முக்கியமான உறுப்பு. குறைந்து நில்லாமல் பொருள் முடிந்து நிற்கும். பெயரை மட்டும்தான் ஏற்கும், வேற்றுமையை ஏற்காது. அடுத்து வினைமுற்று. பொதுவாக செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இவ்வாறினையும் தரும். என்னென்னது வினைமுற்று வந்து எது? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த மாதிரி 6னையும் தரும். தைத்தான், தைத்தான் ஒரு ஆண் தான் தைத்தான். செய்பவன் தையல்காரர். கருவி அப்படின்றது அந்த தையல் மிஷின். நிலம் வந்து அந்த மிஷின் வச்சிருக்க பிளேஸ். செயல் வந்து தைத்தல். காலம் வந்து இறந்த காலம். செய்பொருள் வந்து சட்டை. இந்த மாதிரி 6னையும் காட்டுவதுதான், தருவதுதான் வினைமுற்றுன்னு சொல்றாங்க. பெயரை மட்டும்தான் ஏற்கும், வேற்றுமையை ஏற்காது.
அது முக்கியம். அடுத்து வினைமுற்று இரு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதுல ஏதாவது ஒண்ணு தெளிவா இருக்கும். எடுத்துக்காட்டு தைத்தான்னா இறந்த காலம், தைக்கிறான் நிகழ்காலம், தைப்பான் எதிர்காலம். இது படற்கை வினைமுற்றுகள் தைத்தேன், தைத்தாய் என தன்மை முன்னிலை வினைமுற்றுகளுக்கும் முறையே இவ்வாறே வரும். இந்த மேல சொன்னதெல்லாம் படற்கை வினைமுற்றுகள். தைத்தேன், தைத்தாய் இதெல்லாமே தன்மை முன்னிலை வினைமுற்றுகளுக்கும் இந்த மாதிரிதான் வரும் சொல்றாங்க. குறிப்பு வினைமுற்றுல காலம் குறிப்பாகவே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். காலம் குறிப்பாவே இருக்கும். அவன் சிறியன், அது பெரிது, இது நல்லது. இதுல முக்காலங்கள்ல ஏதுமே தெளிவா இல்லை. குறிப்பாகவே உள்ளது அல்லவா? காலம் குறிப்பா காணப்படுறதுனால இது குறிப்பு வினைமுற்று. நேற்று சிறியன் இறந்த காலம், இன்று சிறியன் நிகழ்காலம், நாளை சிறியன் எதிர்காலம் இவ்வாறே பிறவும். அதுக்கடுத்து இந்த மாதிரி வேறு, இல்லை, உண்டு இதெல்லாம் குறிப்பு வினைமுற்றுதான். இதுல காலம் குறிப்பாதான் வரும். ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாதான் வரும். இப்ப அவன், அவள், அவர்கள், அது, அவை இதெல்லாம் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் இதெல்லாம் 5 பால்கள். மூவிடம், தன்மை, முன்னிலை, படற்கை இதுக்கெல்லாமே பொதுவாதான் வரும். என்ன சொல்றாங்க? வேறு, இல்லை, உண்டு அது குறிப்பு வினைமுற்று நமக்கு தெரியும். காலம் குறிப்பாதான் வரும். இவை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாதான் வரும். அவன் சிறியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப அங்க பொதுவாதானே இருக்கு. அதனால நான் சிறியன் அப்படின்னாலும் குறிப்பாதான் வந்திருக்கு, பொதுவாகதான் வந்திருக்கு. அததான் சொல்றாங்க. அடுத்த வியங்கோல் வினைமுற்று என்ன சொல்றாங்க? தன்மை, முன்னிலை, படற்கை படற்கை, மூவிடம், 5 பால், பொதுவாய் வரும். எடுத்து மரியாதை, கட்டளை, வாழ்த்து, சாபம், வேண்டிக் கொள்ளல் ஆகிய பொருளில் வரும். அதாவது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த இதுக்கெல்லாம் இந்த மீனிங்ல வரும் சொல்லிருக்காங்க. எதுக்கு? மூவிடம், 5 பால் இதுக்கு பொதுவாய் வரும். எடுத்துக்காட்டு வாலிய, வாழ்க அத வச்சு சொல்லுவோம். அவர் வாழ்க அப்படின்னாலுமே வரும். நான் வாழ்க, வாழ்க அந்த மாதிரி 5 பால் மூவிடத்துக்கும் பொதுவாதான் வரும். வாலியன அ, வாழ்க க, விடல் அல், வாலிய இய, வாலியர் இயர், வாலி இ, வரவும் வேண்டும் உம்மு. விகுதி ஆ, கா, அல், இய, இயர், இ, உம் முதலியன. அடுத்து எச்சம். எச்சம்னா குறைவானது, முழுமை அல்லது நிறைவு பெறாதது. எச்சம் 2 வகைப்படும். வினையச்சம், பெயரச்சம். வினையச்சம்னா என்ன? நிலைமொழி இருக்குல்ல, அது முற்று பெறாத வினை சொல்லாய் இருக்கும். எடுத்துக்காட்டு ஆடி வந்தான். இதுல நிலைமொழி எது? ஆடி. சோ முற்று பெற்றுக்கா? இல்ல. சோ நிலைமொழி முற்று பெறாத வினை சொல்லாய் இருக்கும். அடுத்து வரும் வினைமுற்றை, அதாவது அடுத்து வர்றது வருமொழியா, அந்த வினைமுற்ற சார்ந்து பொருள் முற்று பெறுவது வினையச்சம். ஆடி காட்டினான். ஆடி என்பது வினைச்சொல், ஆனால் முற்று பெறவில்லை, குறைந்து நிற்கிறது. காட்டினான் என்ற வினை முற்று சொல்லை சார்ந்துதான் முற்று பெறுகிறது. எனவே இது வினை எச்சம். அடுத்து ஆடி காட்டினான் இறந்த கால வினையச்சம். ஓட பார்க்கிறான் நிகழ்கால வினையச்சம். செய்யின் மகிழ்வேன் எதிர்கால வினையச்சம். வினையச்சம் 2 வகைப்படும். அது என்னன்னா தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். செய்து பார்த்தேன் அப்படின்னா தெரிநிலை வினையச்சம். மெல்ல நடந்தான் குறிப்பு வினையச்சம். செய்து பார்த்தேன் இது ஒரு இறந்த காலம், காலம் தெரிகிறது. மெல்ல நடந்தாள் காலம் குறிப்பா இருக்கு. அடுத்து
பெயரெச்சம். பெயரெச்சம்னாலும் அதே மாதிரிதான். நிலைமொழி முற்றுப்பெறாத வினைச்சொல்லா இருக்கும். அடுத்து வரும் பெயர்ச்சொல் சார்ந்து பொருள் முற்று பெற வருவது பெயரெச்சம். எடுத்துக்காட்டு ஓடிய குதிரை. ஓடிய அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நிலைமொழி. பொருள் முற்று பெறல. அடுத்து வர பெயர் சொல்ல வச்சுதான் நம்மளுக்கு வந்து பொருள் முற்று பெற வருது. குதிரை அப்படின்ற பெயர் சொல்லை சார்ந்துதான் பொருள் முற்று பெறுகிறது. ஓடிய அப்படின்றது இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாட்டு நிகழ்கால பெயரெச்சம். பிறக்கும் பிள்ளை எதிர்கால பெயரெச்சம். பெயரெச்சமும் இரு வகைப்படும். அது என்னன்னு பார்த்தோம்னா தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். வந்த செல்வம் தெரிநிலை பெயரெச்சம். அதாவது வந்த அப்படின்ற சொல் முற்று பெறாத வினைச்சொல். காலம் தெளிவாய் தெரிகிறது, இறந்த காலம். செல்வம் அப்படின்ற பெயர் சொல்லை சார்ந்துதான் முற்று பெறுகிறது, தெரிநிலை பெயரெச்சம். இல்லாத பொருள் அப்படின்றது குறிப்பு பெயரெச்சம். இல்லாத அப்படின்ற சொல் முற்று பெறாத வினைச்சொல். காலம் தெளிவாய் தெரியாமல் குறிப்பாகவே உள்ளது. பொருள் என்ற பெயர் சொல்லை சார்ந்துதான் முற்று பெறுகிறது, எனவே இது குறிப்பு பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பெயரச்ச சொல்லோட இறுதி எழுத்து மறைந்துவிடும். இதுதான் எதிர்மறை பொருளில் வரும். எடுத்துக்காட்டு நில்லா உயிர். அதாவது எப்படி வரணும்? நில்லாத அப்படின்னு வரணும். இந்த மாதிரி ஈறு மறைந்து வந்துச்சு. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் நில்லா உயிர். அந்த த அப்படின்ற எழுத்து வந்து மறைந்து வந்திருக்கு. கேளா செல்வினா கேளாத அப்படின்ற இறுதி எழுத்தாகிய தா மறைந்திருக்கு. ஆனா இது வந்து எதுல வந்திருக்கும்? எதிர்மறை பொருளை உணர்த்துது. எனவே இந்த ரெண்டுமே ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம். புணர்ச்சி. நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் பொருத்த முறை இணைவது புணர்ச்சி. இது வந்து ரெண்டு வகைப்படும். வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சி இரண்டாம் வேற்றுமை உருபு முதல் 7ஆம் வேற்றுமை உருபு வரையுள்ள வேற்றுமை உருபுகள். அதாவது என்னன்னு தெரியும்? ஐ, ஆல், உ, இன், அது, கண். இரு மொழிகளுக்கிடையில் மறைந்தாயினும் வெளிப்பட்டாயினும், மறைந்ததுன்னா தொகை, வெளிப்பட்டதுன்னா விதி. அப்படி இருந்துச்சுன்னா வேற்றுமை புணர்ச்சின்னு சொல்றோம். தொகைனா உருபு மறைந்திருக்கு, விதினா உருபு வெளிப்படையா இருக்கு. அது வந்து 6 வகைப்படும். அதுல எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா பால் குடித்தான்றது தொகை, இரண்டாம் வேற்றுமை உருபு. பாலை கொடுத்தான் ஐன்ற உருபு, இங்க வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கு. கல் எறிந்தான்னா கல்லால் எறிந்தான், மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள். அண்ணன் மகன்னா அண்ணனுக்கு மகள், நான்காம் வேற்றுமை உருபு கு. மலை வீல் அருவி, மலையின் வீல் அருவி, ஐந்தாம் வேற்றுமை உருபு எண். கண்ணன் குழல்னா கண்ணனது குழல், ஆறாம் வேற்றுமை உருபு அது. வீடு புகுந்தான், வீட்டின் கண் புகுந்தான், ஏழாம் வேற்றுமை உருபு கண். அடுத்து வந்து அல்வெளி புணர்ச்சி அப்படின்றது என்னன்னா தொகாநிலை தொடர். நிலைமொழி வரிமொழிகளின் அல்லது இரு மொழிகளின் இடையில் வேறு எழுத்தோ சொல்லோ அசையோ எதுவுமே கிடையாது. அதாவது முருகன் பாடினான் அப்படின்ற ஒரு இது இருக்குன்னா இடையில எந்த ஒரு சொல்லுமே இல்லை. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். அது என்னன்னா எழுவாய் தொடர். எடுத்துக்காட்டு பொன்னன் வந்தார். ஏன்னா எழுவாய் வந்திருக்கா, பொன்னன்றது ஒரு எழுவாய். விழித்தொடர் பொன்னா வா. பெயரச்ச தொடர்னா வந்த, மன்னன். அதாவது இந்த மாதிரி எச்சத்துக்கு அடுத்து வினை சொல்லுக்கு அடுத்து பெயர் வந்துச்சுன்னா பெயரச்ச தொடர். வினையச்ச தொடர்னா வந்து போனான். இந்த மாதிரி வினை சொல்லுக்கு அடுத்து ஒரு வினை முற்று வந்துச்சுன்னா வினையச்ச தொடர். தெருநிலை வினைமுற்று தொடர்னா வந்தான் பொன்னன். எப்படி வரும்? முன்னாடி வந்து வினைமுற்று வரணும், அதுக்கடுத்து ஒரு பெயர் வரும். தெருநிலை வினைமுற்று தொடர். குறிப்பு வினைமுற்று தொடர்னா நல்லன் கண்ணன். இந்த மாதிரி நல்லன் அப்படின்ற குறிப்பு வந்திருக்கு. சோ இது வந்து குறிப்பு வினைமுற்று தொடர். இடைச்சொல் தொடர் வந்து மற்றொன்று, மற்ற கூட்டல் ஒன்று. அந்த மற்ற வந்து ஒரு இடைச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் வந்து
நனி பேதை, நனின்றது ஒரு உரிச்சொல். அடுத்து அடுக்கு தொடர், பாம்பு பாம்பு, அடுக்கு தொடர். தொகைநிலை தொடர், வேற்றுமை தொகை. நம்ம மேலேயே பார்த்துட்டோம். அதுதான் சொல்றாங்க. அடுத்து வினைத்தொகை. ஊறுகாய் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து 3 இதுலயுமே வரும். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். இது காலம் கடந்த பெயரெச்சம் தான் வினைத்தொகை. காலம் கடந்த பெயரெச்சம் என்னது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகையோட இன்னொரு பேர் வந்து காலம் கடந்த பெயரெச்சம். பண்பு தொகை வந்து கருக்குதிரை, எடுத்துக்காட்டு கருமை குடல் குதிரை. அடுத்து இதுலயே இன்னொரு வகை இருக்கு, பனை மரம். அதாவது இதை எப்படி எழுதுவோம்னா பனையாகிய மரம். மரம் அப்படின்றது வந்து ஒரு பொது பெயர். பனை அப்படின்றது வந்து ஒரு சிறப்பு பெயர். இந்த மாதிரி சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்துச்சுன்னா அது வந்து இரு பெயரட்டு பண்பு தொகை. அடுத்து உவமை தொகை. மதிமுகம். மதிமுகம் அப்படின்றது மதி போன்ற முகம். உவமையுருவு மறைந்திருக்கிறது, உண்மை தொகை. கபிலபரணர், கபிலரும் பரணரும். வந்து இங்க மறைஞ்சிருக்கு, அதனால உண்மை தொகை. அன்மொழி தொகை. பொன்வளை வந்தாள். வளை அதுன்றது பொன்னாலான வளையை குறிக்காமல் அதனை அணிந்துள்ள பெண்ணை குறிக்கிறது. பொன்வளை அப்படின்றது பொன்னால் ஆகிய வளையல். பொன்னால் ஆகிய வளையலை குறிக்கல, யார குறிக்கிறது? ஒரு பெண்ணை குறிக்கிறது. தொகை நிலையான தொடர்ல இருக்கிற சொற்களுக்கும் அப்பாற்பட்ட வேறொரு பொருளை குறிக்கிறது. இததான் அன்மொழின்னு சொல்றோம். அடுத்து மரபு. மரபுன்றது எப்பொருள் எச்சொல்லின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபை அப்படின்னு சொல்றது வந்து நன்னூல். அறிவுடையோர் வந்து எந்த சொல்லால் எந்த பொருளை எந்த வழியால் சொன்னார்களோ அந்த மாதிரி சொல்றதுதான் மரபு. இப்ப கிளி பிள்ளைன்னு சொல்லணும், ஆட்டுக்குட்டி, யானை கன்று, வாழைக்கன்று. அத வந்து கிளி பிள்ளைய வந்து கிளி குட்டினோ ஆட்டுக்குட்டிய ஆட்டு கன்றுனோ எழுதுறது தவறு. அது மரபுக்கு முரணாகும்.